வணக்கம் விவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 129 காண்போமா? யமதூதர்கள் விஷ்ணு தூதர்களை நோக்கி, தாங்கள் அனைவரும் யார்? எங்கிருந்து வருகின்றீர்கள்? எதனால் நாங்கள் அஜாமிளன் உடலை தொடுவதற்கு தடை செய்கின்றீர்கள்? தாங்கள் தேவர்களா அல்லது பகவானின் பக்தர்களா? தாங்கள் மஞ்சள் பட்டாடை அணிந்து கொண்டு தாமரைப்பூ மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டும் அழகு மிகுந்த கிரீடங்களை அணிந்து கொண்டும் அழகான முகத்துடனும் 4 கைகளுடனும் காணப்படும் தாங்கள் யார்? உங்களுடைய பிரகாசமானது இந்த இடத்தின் இருளை போக்கிவிட்டது. தாங்கள் ஏன் எங்களை தடுத்தீர்கள் என்பதை கூறுவீர்களா என்று கேட்டனர். ஸ்ரீ சுகதேவர் தொடர்ந்து கூறினார். யமதூதர்களால் இவ்வாறு கேட்கப்பட்டவுடன் விஷ்ணு தூதர்கள் பின்வருமாறு பதிலளித்தனர். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீ விஷ்ணு தூதாவூகக யூயம் வை தர்மராஜஸ்ய யதி நிர்தேசகாரிணக ப்ரூத தர்மஸ்ய நஸ்தத்வம் யஸ்ஸா தர்மஸ்ய லக்ஷணம். விஷ்ணு தூதர்கள் கூறினர், தாங்கள் யமராஜனின் சேவகர்கள்தான் என்றால் தர்ம அதர்மங்களை பற்றி எனக்கு விளக்கங்களை கூறுங்கள் என்றனர். விஷ்ணு தூதர்கள் கேட்ட கேள்விகளுக்கு யமதூதர்கள் பதிலளித்தனர். வேதங்களில் கூறப்பட்டிருப்பதே தர்மமாகும். அதற்கு புறம்பானது அதர்மமாகும். வேதங்கள் சுயமாக தோன்றியவையாகும். இவை அனைத்தும் பரமபுருஷனான நாராயணனே என்றும் யமராஜனிடமிருந்து நாங்கள் இவற்றை அறிந்து கொண்டோம் என்றும் கூறினர். மகாஜனோயேன கதக்ஸ பந்தாக. அதிகாரம் பெற்ற மகாராஜனை ஒருவன் பின்பற்ற வேண்டும். அதிகாரம் பெற்ற மகாஜனர்கள் மொத்தம் 12 பேர் ஆவர். இவர்களில் யமராஜனும் ஒருவராவார். அதனால் யமதூதர்கள் தெளிவாக பதிலளித்தனர். வேதத்தின் உண்மையான நோக்கம் என்னை அறிவதேயாகும் என்று பகவானே பகவத்கீதையில் கூறியுள்ளார். பகவத்கீதை. ஸ்ரீ பகவானுவாச்ச ஜன்ம கர்ம ச மே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்வதக த்யக்த்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாம் ஏதி சோர்ஜுனக. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகின்றார், எனது தோற்றம் செயல்கள் ஆகியவற்றில் உன்னத தன்மையை அறிபவன் இவ்வுடலை விட்ட பின் மீண்டும் இந்த ஜட உலகில் பிறவி எடுப்பது இல்லை. அர்ஜுனா, அவன் எனது நித்திய உலகை அடைகின்றான். அவரவர்களுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளில் இருந்து விலகிச் சென்றவனின் குற்றங்கள், அதாவது அதர்ம வழியில் சென்றவர்கள் தண்டனைக்கு உரியவர்கள் ஆகின்றனர். மேலும் பலன் கருதும் செயல்களில் ஈடுபட்ட ஒவ்வொருவரும் அவரவர் பாவச் செயல்களுக்கு ஏற்ப தண்டனையை அனுபவிக்கின்றனர். சூரியன், அக்னி, ஆகாயம், காற்று, தேவர்கள், சந்திரன், சாயங்காலம், பகல், இரவு, திசைகள், நீர், பூமி மற்றும் பரமாத்மா ஆகிய அனைத்தும் ஒரு ஜீவராசியின் செயல்களுக்கு சாட்சியாக விளங்குகின்றன. வைகுண்டவாசிகளான நீங்கள் பாவமற்றவர்கள். ஆனால் இந்த ஜட உலகில் உள்ளவர்கள் புண்ணியங்களையோ அல்லது பாவங்களையோ செய்தாலும் அவர்கள் அனைத்தையுமே பலன் கருதியே செய்கின்றனர். மனிதர்களுக்கும் மனிதர் அல்லாத ஜீவராசிகளுக்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால், ஒரு மனிதன் வேதங்களுடைய வழிகாட்டுதலின்படி நடக்க வேண்டியவன் ஆகின்றான். இதை அறிந்திருந்தும் மனிதன் பல சமயங்களில் வேதங்களின் கட்டளைப்படி நடக்காமல் தமது விருப்பப்படி நடந்து கொள்கிறான். அதனால் அவர்கள் அனைவரும் பாவங்கள் செய்தவர்கள் ஆகின்றனர், தண்டனையை ஏற்கின்றனர். இந்த பிறவியில் ஒருவன் செய்த தர்ம செயல் அல்லது அதர்ம செயலின் தன்மைக்கு ஏற்ப அடுத்த பிறவியில் அவன் தனது கர்ம பலன்களான இன்பத்தையோ அல்லது துன்பத்தையோ அனுபவிக்கின்றான். தேவர்களில் சிறந்தவர்களே 3 குணங்களின் களங்கத்தினால் 3 வகையான வாழ்வினை நாம் காணலாம். சாந்த நிலை, தீவிர நிலை மற்றும் அறியாமை நிலை. இவையே தர்ம நிலை அதர்ம நிலை இரண்டிற்கும் இடைப்பட்ட நிலை என்று அறியப்படுகின்றது. எந்த ஒரு ஜீவராசியானாலும் ஒரு கணம் கூட செயல்படாமல் இருக்க முடியாது. இயற்கையின் குணங்களான முக்குணங்களுக்கு ஏற்றாற்போல் செயல்பட்டுத்தான் ஆக வேண்டும். இது இயற்கையின் குணமுமாகும். எந்த ஒரு ஜீவராசியும் தான் செய்யும் எந்த ஒரு சேவையையும் பரமபுருஷன் பகவானுடன் தொடர்பு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது தன்னுடைய செயல்களை பக்தி சேவையில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இதுவே பகவானின் உபதேசமாகும்.
ஒரு மனிதன் முக்கியமாக ஆன்மீகமானவன் என்றால் அவன் பௌதீக சுபாவங்களால் அடித்துச் செல்லப்பட்டு விடாமல் ஆன்மீக சுபாவங்களுக்கு ஏற்ப நடந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு ஜீவராசியும் ஜட இயற்கையுடன் தொடர்பு கொண்டிருப்பதால் அவன் ஆபத்தான ஒரு நிலையில் இருக்கின்றான். ஆனால் அவன் பரமபுருஷ பகவானுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது அவனுடைய இந்த நிலைமை மாறிவிடுகின்றது. ஒருவன் பகவானின், அதாவது ஸ்ரீ கிருஷ்ணரின் நாமம், ரூபம், செயல்கள் மற்றும் லீலைகளுக்கு ஏற்ப சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி சரியாக பகவானை புரிந்து கொள்பவன் தனது ஜட உடலை விட்ட பின் மற்றொரு உடலை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக ஒரு ஆன்மீக உடலை ஏற்றுக்கொண்டு பரமபதத்தை அடைகின்றான். அங்கே அவன் பகவானுக்கு நித்தியமான சேவையை புரிகின்றான். இவ்வாறு யமதூதர்கள் பாவ புண்ணியங்களின் உண்மை நிலையையும் ஒரு ஜீவராசி எப்படி ஜட உலகில் சிக்கிக்கொள்கிறான் என்பதையும் விளக்குகின்றனர். அஜாமிளனுக்கு ஏற்பட்ட கதி என்ன? இதனை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 130 காண்போமா? நன்றி, வணக்கம்.